ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ்ஏ வித் மீ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பர் சிம்பிளான லீட் கோட் ப்ராப்ளத்துல இருக்க மூவ்ஸ் ஜீரோஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து ஈஸி லெவல் ப்ராப்ளம் தான் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியும் கூட. இது வந்து அரேஸ் டாபிக்ஸ்குள்ள இருந்து தான் வரும். நான் வந்து ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கோட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டில் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ்க்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும் ஃபார் அப்கமிங் வீடியோஸ்க்கு. வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அரேஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம நம்ஸ்ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும்னா இதுல அவங்க கொடுத்துருக்க அரேல ஜீரோஸும் இருக்கும், நான் ஜீரோ எலிமெண்ட்ஸும் இருக்கும். அந்த ஜீரோஸ் எல்லாமே வந்து ஒரு எண்டுக்கு வந்து கொண்டு போயிடணும். அதே மாதிரி நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு எண்டுக்கு வந்து கொண்டு வந்துடணும். அது ஒரு ஆர்டர்ல வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்குன்னா, ஜீரோஸ் எல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைடு அந்த மாதிரி வந்து கொண்டு வரணும். ஆக மொத்தம் ஜீரோஸ் எல்லாம் லாஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் பிளேஸ்ல வந்து இதை வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு அரே புதுசா கிரியேட் பண்ணாம கொடுத்துருக்க அரேலயே வந்து சேஞ்சஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்மளோட இன்புட் வந்து நம்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் மாதிரி அதை வந்து அவுட்புட் வந்து இப்படி மாத்துவோம். இதை வந்து நம்ம தியரியா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தியரியா பார்ப்போம். நம்மளுக்கு வந்து அரே கொடுத்துருக்காங்கல்ல, அரேல வந்து 1,0,3,4,0,2 இதுதான் வந்து கொடுத்துருக்க அரே. இதை வந்து நம்ம எப்படி அவுட்புட்ல காமிக்கணும்னா, எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, கீழே பாருங்க, 1,3,4,2 இது வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டேன். அந்த அரேல இருக்கிற ஜீரோ எலிமெண்ட்ஸ் எல்லாம் அட் த எண்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் அவுட்புட்ல வந்து நம்ம காமிக்கணும். இதுக்கு வந்து நம்ம என்ன அப்ரோச்லாம் யூஸ் பண்றோம் சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி எப்படி வந்து இதை வந்து கொண்டு வர்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் அந்த அரே. இதுக்கு வந்து நம்ம 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஜேன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், ஐன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ரெண்டுமே ஜீரோல தான் இனிஷியலைஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஐ வந்து அந்த லூப், அந்த ஃபுல் லூப்பை, அந்த ஃபுல் அரேவை வந்து லூப் பண்ண வந்து ஐட்ரேட் பண்ண வந்து யூஸ் பண்ண வைப்பாங்க. இந்த ஜே எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அந்த ஐல இருக்கிற வேல்யூ வந்து நான் ஜீரோ எலிமெண்டா இருந்துச்சுன்னா ஜேல வந்து ஸ்டோர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வந்து ஜேவை யூஸ் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஐ வந்து ஸ்டார்டிங் லெட்டரை வந்து நம்ம அப்படியே எழுதிடுவோம். ஸ்டார்டிங் லெட்டரை வந்து நம்ம வந்து அப்படியே எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், ஐ வந்து ஃபர்ஸ்ட் ஜீரோ எலிமெண்ட் முடிஞ்சிச்சா, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு போகும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் போய் செக் பண்ணும். என்ன செக் பண்ணும், இது வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டா செக் பண்ணும். பட் அதான் வந்து இங்க ஜீரோ எலிமெண்ட் தான் இருக்கு. அதனால திருப்பியும் வந்து ஐ வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட் எலிமெண்ட்ல போய் செக் பண்ணும், இது வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டான்னு சொல்லிட்டு. ஆமா, இது வந்து நான் ஜீரோ எலிமெண்ட். அதனால அந்த ஜீரோத் பிளேஸ்ல வந்து இந்த எலிமெண்ட் வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். 1க்கு அடுத்து 3 வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஜே வந்து இந்த ஐயோட பிளேஸுக்கு போயிடும். ஐ வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மூவ் ஆகும். இப்போ வந்து திருப்பியும் செக் பண்ணோம், 4 வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டான்னு சொல்லிட்டு. ஆமா, நான் ஜீரோ எலிமெண்ட். நெக்ஸ்ட் திருப்பியும் அதே மாதிரி தான் 4 வந்து ரீப்ளேஸ் பண்ணி 3 பக்கத்துல போட்டுடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஜே வந்து 4 கிட்ட போயிடும். ஜே வந்து 4 கிட்ட போயிடும். ஐ வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் 0 இருக்கு. செக் பண்ணும், இது வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டானு. இல்லை, இது வந்து 0th எலிமெண்ட். அதனால திருப்பி ஜேவை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஐ வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மூவ் ஆகும். இப்போ செக் பண்ணும்போது 2 வந்து நான் ஜீரோ எலிமெண்ட் தான். அதனால 2வை வந்து 4 பக்கத்துல ரீப்ளேஸ் பண்ணி 2ன்னு சொல்லி போட்டுடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 2ன்னு போட்ட பிறகு திருப்பி இந்த ஐயோட வேலை என்னது, என்டையர் அரேவை வந்து ஹைட்ரேட் பண்ணி செக் பண்ணணும்ல.
நெக்ஸ்ட் இது என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ஏதாவது எலிமெண்ட் இருக்கான்னு போய் எண்ட் வரைக்கும் போய் பார்க்கும். எந்த எலிமெண்ட்டுமே இல்லைன்னா அவ்வளவுதான், டெர்மினேட் பண்ணிட்டு வந்துரும். இந்த ஐ வந்து லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த ஜே என்ன பண்ணும்னா அந்த ஜீரோஸ் எல்லாம் அந்த எண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்ப 1, 3, 4, 2 2 ஜீரோஸையும் எண்ட்ல வந்து ஆட் பண்ணிடும். இதுதான் வந்து நம்ம வந்து 2 பாயிண்டர் அப்ரோச்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஐயையும் இந்த ஜேவையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வேல்யூவை இப்படி கொண்டு வருவோம். இந்த மாதிரி ஒரு அரேவை வந்து உருவாக்குவோம். இந்த அப்ரோச்சை வந்து நம்ம இதுவா பார்க்கலாம் டீட்டெயில்டா. இது வந்து 2 பாயிண்டர் அப்ரோச்ல ஃபர்ஸ்ட் ஜேவை என்ன பண்ணிக்கணும், 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிடணும். அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் 1 எது, இதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல என்ன சொல்றாங்க, ஒரு ரெண்டு வேரியபிள் பார்த்தோம்ல, ஜே அண்ட் ஒய். ஜேக்கு வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஃபாருக்கும் அதே மாதிரி இப்போ இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஐயை வந்து 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஐ வந்து என்ன சொல்லணும், நம்ம என்டையர் அந்த அரேவையே வந்து லூப் பண்ணிட்டு வரணும். அதனால ஐ வந்து லெஸ் தென் n வரைக்கும் லூப் பண்ண சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன். இந்த அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்ட பிறகு கண்டிஷனுக்கு போறோம். கண்டிஷன் என்ன பண்ணும், நம்ம என்ன பார்த்தோம், அரே ஆஃப் ஐ வந்து நாட் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு செக் பண்ணும். நான் ஜீரோ எலிமெண்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு வரோம். நான் ஜீரோ எலிமெண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்னா அரே ஆஃப் ஐல இருக்கிற வேல்யூ வந்து அரே ஆஃப் ஜேக்கு வந்து போயிடும். அதுதான் இங்க வந்து நம்ம பார்த்தோம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கண்டிஷன். அரே ஆஃப் ஐ வந்து அரே ஆஃப் ஜேல வந்து ஸ்டோர் ஆயிக்கும். ஸ்டோர் ஆயிட்ட பிறகு ஜேவை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே போவோம் நம்ம. இதுதான் கைஸ் இது வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன, இந்த ஒயில் கண்டிஷன் எதுக்குன்னா, இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். ஜீரோஸ் வந்து அட் த எண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஜே வந்து லெஸ் தென் என்ன இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம லெஸ் தென் என்ன இருந்துச்சுன்னா அரே ஆஃப் ஜேவை வந்து அப்டேட் பண்ண சொல்றோம்ல, அப்டேட் பண்றத வந்து ஈக்குவல் டு 0வா ஆக்கிடு, எல்லாத்தையும் இதுக்கு மேல வந்து 0வா ஆக்கிடு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் யூஸ் பண்றோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சுதா? வாங்க நம்ம இப்ப டைரக்டா லீட் கோட்ல போயிட்டு சால்வ் பண்ணுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லீட் கோட்ல வந்து இந்த ப்ரோக்ராம் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜேவை வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன வந்து இனிஷியலைஸ் பண்ண போறோம். ஏன் என்ன எடுத்திருக்கேன்னா அந்த அரேவோட லென்த்தை வந்து டிட்டர்மைன் பண்ணதான் என்னன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அது நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐயை வந்து ஜேவை இனிஷியலைஸ் முடிச்சிட்ட பிறகு ஐயை இனிஷியலைஸ் பண்ணணும். ஐயோ அதே மாதிரி தான். இது வந்து என்ன பண்ணுவோம்னா இன்ட் ஐன்னு சொல்லி போட்டுட்டு நெக்ஸ்ட் ஐ வந்து லெஸ் தென் என்ன இருக்கா செக் பண்ணிப்போம். செக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஐயை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே போகும். அந்த லூப் வந்து ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே போகும். அப்படி போகும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணும், கண்டிஷனுக்குள்ள வரும். இஃப் அந்த கண்டிஷன் என்னதுன்னா, இஃப்ல வந்து அரே ஆஃப் ஐ வந்து நாட் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணோம் அந்த கண்டிஷன். அதுக்காக இந்த லைன் போடுறோம். செக் பண்ணிட்ட பிறகு அந்த அரே ஆஃப் ஜே இருக்குல்ல, அதுல வந்து அரே ஆஃப் ஐயோட வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணிடும். அதுதான் இந்த கண்டிஷன் போட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் நம்ம. இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிட்ட பிறகு இது என்ன பண்ணோம்னா வெறும் அந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டை வரையும் தான் பிரிண்ட் பண்ணோம். இதோட முடிச்சிட்டோம்னா நம்ம இதுக்கு கீழே என்ன பண்ணுவோம், நம்ம ஒயில் லூப்னு சொல்லிட்டு ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்க பாருங்க இதுலயே புரிஞ்சிடும். ஒயில் என்ன சொல்றோம், ஜே வந்து லெஸ் தென் என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போம். லெஸ் தென் என்னான்னு சொல்லிட்டு பார்த்துட்ட பிறகு அப்படி லெஸ் தென் என்னன்னா நம்ம என்ன பார்த்தோம், அரே லென்த். அதனால லெஸ் தென் என்னோட இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுப்போம்னா இதுக்கு அந்த அரே வந்து ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, அரே ஈக்குவல் டு அது அரே ஆஃப் ஜே பிளஸ் பிளஸ், அரே ஆஃப் ஜே பிளஸ் பிளஸ்னா ஜே பிளஸ் பிளஸ் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டு பேலன்ஸ் இருக்க லென்த்துக்கு வந்து ஜீரோஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். அரே ஆஃப் ஜே பிளஸ் பிளஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதுதான் ப்ரோக்ராமு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் போடும்போது அதோட இண்டென்டேஷன்ஸ், நெக்ஸ்ட் கர்லி பிரேசஸ், நெக்ஸ்ட்
செமிகோலன்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்டா அலைன் ஆயிருக்கா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இது ஜாவா ரொம்ப கேஸ் சென்சிட்டிவ். அதே மாரி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட அது எரர் காமிச்சிடும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம கோட வந்து ரன் பண்ண போறோம். இந்த இண்டென்டேஷன்ஸ் இதெல்லாமே நீங்க வந்து ஒன்ஸ் உங்க கோடு முடிச்சிட்ட பிறகு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளோட கோடு வந்து முடிஞ்சிடுச்சு. இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணும்போது இங்க பாருங்க 2 டெஸ்ட் கேஸஸ்மே பாஸ் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஒரு சிம்பிளான கோடு, ஈஸியான ப்ராப்ளம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ தூரம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றீங்களோ, அவங்களும் நம்ம கூட ஜர்னிய கன்டின்யூ பண்ணுவாங்க. ஹேப்பி லேர்னிங். பாய் பாய்.